எனதருமை யூடியூப் ரசிகர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளுவர் பிறந்த இடமான மயிலாப்பூரில் உள்ள அந்த திருவள்ளுவர் கோவிலை புதுப்பிப்பதற்கு ஒரு நிதியை ஒதுக்கி அதற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கிறார். அந்த வகையில் வள்ளுவனுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் ஒரு விஷயமாக இதை செய்திருக்கிறார். அதற்காக நாம் கண்டிப்பாக நன்றி கூறித்தான் ஆக வேண்டும். நமது அன்பு உடன்பிறப்புகளுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இது வேறு எவராலும் செய்ய முடியாது. கலைஞர் பெற்றெடுத்த மைந்தனால் தான் அதை செய்ய முடியும். எனவேதான் அவர் அதை செய்திருக்கிறார். மேலும் திருவள்ளுவர் கூறிய அனைத்து கருத்துக்களுக்குமே இன்றைக்கு உருவாக்கம் கொடுத்து கொண்டிருப்பவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள்தான். ஏனெனில் உடன்பிறப்புகளுக்காக என்றில்லாமல் எல்லோருக்காகவும் அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். இதனை நாம் பாராட்டியே தீர வேண்டும். எனவே அன்பு உடன்பிறப்புகளுக்கு எனது அன்பான வேண்டுகோள், தாங்கள் அனைவரும் தயவு செய்து என்னுடைய இந்த காணொலியை கண்ட பிறகு இதனை சப்ஸ்கிரைப் செய்து எல்லோருக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்தீர்கள் என்றால் எனக்கு அதன் மூலமாக ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும், நல்ல வருமானமும் கிடைக்கும். எனவே உங்கள் அனைவரையும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு பாதம் பணிந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தற்போது இன்றைய நாளுக்கான குரலை நான் கூறுகிறேன். இன்றைய நாளுக்கான குரல்: மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லெனும் சொல். இது 70வது நாளுக்கான குரல், 70வது குரல். இதனுடைய பொருள்: இவன் தந்தை இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்று அடுத்தவர்கள் பாராட்டப்பட வேண்டும் ஒரு தந்தையை என்று கூறுகிறார். ஏனெனில் ஒரு தந்தையை அடுத்தவர்கள் இப்படி பாராட்ட வேண்டுமென்றால் அவன் மகன் என்ன செய்திருக்க வேண்டும்? கண்டிப்பாக சிறப்புக்குரிய காரியங்களை நிறைய செய்திருக்க வேண்டும். மேலும் படித்தவர்களிடையே அவனுக்கான புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அவன் அந்த வகையிலும் தேர்ச்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த குறள். எனவே ஒரு மகன் என்பவன் தந்தைக்கு ஆற்றுகின்ற உதவி என்பது எல்லோரும் அவன் மகனை புகழ வேண்டும். கல்வியிலும் மற்ற கலைகளிலும் அவன் தேர்ச்சி பெற்றவனாக ஆக வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் கூற வருகிறார். வணக்கம்.